அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்களென்றால் இந்த சுவையான உலக புகழ் பெற்ற இந்த டெனிஷ் பட்டர் குக்கீஸை எப்படி சுவையா செய்து எடுத்துக்கொள்ளலாம் என்றதான் பார்க்க போறீங்க. இந்த ரெசிபிக்குள்ள போறாக்கு முன்னாலே நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்களென்றால் கண்டிப்பா மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதே நேரம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிருங்க. அப்படி என்னத்தான் நான் போற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் எப்படி இந்த சுவையான குக்கீஸ் ரெசிப்பியை செய்தெடுக்கிறேன்னு பார்ப்போம். இந்த குக்கீஸ் ரெசிப்பியை செய்தெடுக்கிறதுக்கு நான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் மிக்சரால் தான் அடிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். அல்லது நீங்கள் ஒரு சிம்பிளான விஸ்க் வச்சும் அடிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இதை அடிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு கிண்ணம் ஒன்று எடுத்துட்டு இதுக்குள்ள 225 கிராம் இந்த விதத்தில் இலக வச்ச பட்டர் எடுத்து போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து அரை மணி நேரத்துக்கு முதலே எடுத்து வச்சிங்கன்னா இந்த பதத்துக்கு உங்களுக்கு இலகி வந்திருக்கும். இந்த பட்டரை கிணத்துக்குள்ள போட்டு எடுத்த பிறகு இந்த விதத்தில் கிட்டத்தட்ட 3-4 நிமிஷம் அடிச்சு எடுத்துக்கொள்கிறேன். இந்த விதத்தில் இந்த பட்டரை அடிச்செடுத்த பிறகு இதுக்குள்ள 130 கிராம் சீனி எடுத்து போட்டுக்கொள்கிறேன். ஹேண்ட் மிக்சர் பாவிக்காமல் இதை சிம்பிளா விஸ்க் வச்சுத்தான் இந்த குக்கீஸ் அடிச்செடுத்து கொள்ள போறீங்களென்றால் நீங்கள் நார்மல் சீனி போடுறதுக்கு பதிலாக ஐசிங் சுகரும் இந்த கிராம் கணக்கின்படி போட்டு எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் சிம்பிளா விஸ்க் வச்சு அடிக்கும் போது இந்த பட்டரோட சேர்ந்து கரைஞ்சு கொடுக்கறதுக்கு நல்லா உதவும். இந்த பட்டரும் சீனி பருவத்தையும் பார்த்தீங்களென்றால் இந்த சீனியை வடிவா இந்த பட்டரோட மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே காணும். கூட குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் இந்த விதத்தில் அடிச்சு கொண்டீங்களே காணும். இந்த குக்கீஸுக்கு இனிப்பு சுவையை அதிகரிக்கிறதுக்காக கொஞ்சமா இந்த அளவு உப்பு எடுத்து போட்டுக்கொள்றேன். உப்பையும் போட்டு எடுத்த பிறகு திருப்பவும் 2 நிமிஷம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்றேன். இதை இந்த விதத்தில் அடிச்செடுத்த பிறகு இதுக்கு அடுத்ததாக ஒரு முட்டை எடுத்து போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இதுக்கு முட்டை எடுத்து போடும்போது முடிஞ்ச அளவுக்கு பெரிய முட்டையாவே எடுத்து போட்டுக்கொள்ளுங்க. அப்படி என்றத்தான் உங்களுக்கு இந்த மாவின் பதம் பிழைக்காமல் நல்ல ஒரு பதத்துக்கு செய்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த முட்டையை முடைச்சி விட்ட பிறகு திருப்பவும் 2-3 நிமிஷம் அடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த விதத்தில் இதையும் அடிச்செடுத்த பிறகு அடுத்ததாக இந்த குக்கீஸுக்கு வாசத்தை கொடுக்கறதுக்காக இந்த வெனிலா போடுற அளவை பார்த்தீங்கன்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் பாவிக்கிறீங்க என்றால் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து விட்டு எடுத்துக்கொள்ளுங்க. அல்லது வெனிலா சுகர் வெனிலா பேஸ்ட் பாவிக்கிறீங்க என்றால் 1 டீஸ்பூன் எடுத்து போட்டுக்கொள்ளுங்க. நான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வெனிலா சுகர் தான் போட்டுக்கொள்றேன். அதனால 1 டீஸ்பூன் வெனிலா சுகர் எடுத்து போட்டுக்கொள்றேன். வெனிலா சுகரையும் போட்டு எடுத்த பிறகு திருப்பவும் இதை 2 நிமிஷம் இந்த விதத்தில் அடிச்செடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கு அடுத்ததாக 180 கிராம் மா எடுத்து போட்டுக்கொள்றேன். நான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 180 கிராம் கோதுமை மா தான் எடுத்து பாவிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஆல் பர்பஸ் ஃப்ளோர், கேக் ஃப்ளோர் அல்லது மைதா மாவும் பாவிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாவை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது மெல்லிய ஸ்பீட்ல விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த விதத்துல போட்டு எடுத்து அடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நேரத்திலேயே நீங்கள் உங்களோட அவனை 175 டிகிரியில ஹீட் பண்ண விட்டு விடுங்க. நீங்கள் எல்லா மாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு எடுக்கும் போது இந்த பருவத்துல உங்களுக்கு வந்திருக்கணும். இதுதான் நல்ல சரியான பதம். பேந்தனே இந்த குக்கீஸை செய்தெடுத்துட வேண்டியதான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த குக்கீஸை செய்தெடுக்கிறதுக்கு இந்த அச்சுத்தான் பாவிச்சு எடுத்துக்கொள்றேன். இது கொஞ்சம் இறுக்கமான குக்கீஸ் மாண்டபடியா இதை புளிஞ்சு எடுக்கும் போது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக 2 பைப்பிங் பேக் எடுத்து பாவிச்சு எடுத்துக்கொள்றேன். இந்த 2 பேக்கையும் இந்த விதத்துல கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த அச்சை இந்த விதத்துல வச்சு எடுத்த பிறகு அடிச்சு வச்சிருக்கிற குக்கீஸ் மாவை எடுத்து போட்டு எடுத்துக்கொள்றேன். பேந்தனே இந்த விதத்துல இந்த குக்கீஸ் மாவை 2 பேக்குகளையும் போட்டு எடுத்த பிறகு பேக்கிங் தட்டுக்கு பேக்கிங் பேப்பர் போட்டு இந்த விதத்துல கவர் பண்ணி எடுத்துக்கொள்றேன். நீங்கள் இந்த மாவை புளிஞ்சு எடுக்கும் போது இந்த பேக்கிங் பேப்பர் அரங்காமல் இருக்கிறதுக்காக இந்த பேக்கிங் தட்டு ஓரங்கள்ல இந்த விதத்துல மா கொஞ்சம் பூசி பேக்கிங் பேப்பரை கவர் பண்ணி எடுத்துக்கொள்றேன். பேந்தனே இதை இந்த விதத்துல கவர் பண்ணி எடுத்த பிறகு நான் காட்டுறது போல இந்த விதத்துல குக்கீஸை செய்து எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த குக்கீஸை நான் ரவுண்ட் ஷேப்ல தான் செய்து காட்டுறேன். இந்த வடிவின் படி தான் செய்து எடுத்துக்கொள்ளணும். நீங்கள் விருப்பப்பட்டபடி பல்வேறு விதங்கள்ல செய்து எடுத்துக்கொள்ளலாம். நான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐசிங் நோசில் வச்சு தான் புளிஞ்சு எடுத்துக்கொள்றேன். இப்படி ஒரு அச்சு உங்களுக்கு வீட்டில் இல்லாட்டில்
இதுக்கு பதிலாக நீங்கள் முறுக்கு அச்சு வச்சும் புளிஞ்செடுத்து கொள்ளலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் தட்டு பெரிய தட்டண்டபடியா அதுக்கேற்ற அளவு எடுத்து புளிஞ்செடுத்து கொள்றேன். நீங்கள் உங்களோட பேக்கிங் தட்டின் அளவுபடியே புளிஞ்செடுத்து கொள்ளுங்க. நீங்கள் இதை புளிஞ்செடுக்கும் போது எல்லாம் ஒரு சைஸ்லயே புளிஞ்செடுத்து கொள்ளுங்க. அப்படி என்றால் நீங்கள் பேக் பண்ணி எடுக்கும் போது ஒரே நேரத்தில் வெந்து வரும். வேந்தன இது எல்லாத்தையும் இந்த வடிவத்துக்கு புளிஞ்செடுத்த பிறகு இதை பேக் பண்ணி எடுத்துட வேண்டியதான். நான் இந்த வீடியோல போடுறது போல இந்த பாகையில விட்டு பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பேக் பண்ணி எடுத்துக்கொள்ற நேரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் வேறுபடும். உங்களோட அவனுக்கு ஏற்றபடி நான் காட்டுற குக்கீஸ் இந்த நிறத்தின்படி செய்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த குக்கீஸ் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 15 நிமிஷம் விட்டு பேக் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பேக் பண்ணி எடுத்த குக்கீஸை ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சீங்களாலே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு நல்லா ஆறி வந்திருக்கும். இப்ப பாத்தீங்களா இந்த கலரை பாத்தீங்களா 2 பக்கத்திலையும் இந்த பருவத்துக்கு வந்திருக்கணும். இதுதான் நல்ல சரியான பதம். இதை நீங்கள் முறிச்சு பார்க்கும்போது நல்ல கிறிஸ்பியான குக்கீஸா வந்திருக்கும். கண்டிப்பா நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இதை நீங்கள் செய்யும் போது இதை மாத கணக்குக்கு மூடி ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா மறந்துடாமல் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்க. அதே நேரம் இதை மற்றவைக்கும் பகிர்ந்து விடுங்க. இவ்வளவு நேரம் இந்த ரெசிபியை பொறுமையா இருந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன்.